ஸோ இந்த மிகப்பெரிய ஒரு சிட்டி சென்டருக்குள்ள நம்ம வந்து உங்களுக்கு ஒரு கிராமத்துக்கு நான் கூட்டு போய் காமிக்க போறேன். கிராமம். ஆமா. ஓகே, இப்போ நம்ம எவ்வளவு நேரம் ஆகும் அங்க இருந்து போறதுக்கு? இங்க இருந்து நம்ம வந்து இந்த ரெட்டைகோபுரம் இந்த மெயினான இந்த ஏரியால இருந்து நம்ம அந்த கிராமத்துக்கு போறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இது ரெட்டைகோபுரம். இப்படியே திரும்பி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிராமம் இருக்கு. வாங்க காமிக்கிறவங்க. இது ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்குல்ல, அதை பாருங்களேன் எப்படி கான்ட்ராஸ்டா இருக்கு அப்படின்னு. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்போங் பாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. மலாய் மொழியில கம்போங் அப்படின்னா இது வந்து கிராமம். சோ இது உண்மையாவே அவங்க வந்து கம்போங் பாரோன்னு தான் வச்சிருக்காங்க பேரே வந்து கம்போங் பாரோ. மரங்கள் மட்டும் பாருங்க, நீங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த சைடு உயரமான பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மரங்கள் நீங்க அந்த இடத்துல பார்த்தாலும் இருக்கும். இது பாருங்க ஒரு இந்த வில்லேஜ்லயும் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து மரங்கள் வந்து நீங்க அதிகமா வந்து நம்ம மலேசியாவை பார்க்கலாம். குறிப்பா வந்து இந்த இடத்துலயும் வந்து நிறைய மரங்களோடயே இருக்கும் அப்படியே. ஆனா இது ஒரு கிராமம் தான். அந்த சைடு வந்து சிட்டி ரொம்ப பிஸியா இருக்கு, இங்க அப்படியே ஜஸ்ட் கான்ட்ராஸ்ட். அதுவும் ரொம்ப தூரம்லாம் டிராவல் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் இப்படி கீழே லிஃப்ட்ல இருந்து இறங்கினா நம்ம இங்க வந்துடலாம். இப்போ இங்க இருந்து பார்த்தா கூட நமக்கு ரெட்டைகோபுரம் தெரியும். நம்ம ஊர்ல கிராமத்துல எப்படி இருக்குமோ கடைகள் வீடுகள் அந்த மாதிரி இடங்களை இங்க பார்க்கலாம். பாருங்க, நம்ம ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம் தான் சொல்லலாம். இங்கே பாருங்க, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நல்லா வாழை மரம்லாம் இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு கொல்லப்புறம் நம்ம சொல்லலாம், அது மாதிரி அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறோம். அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்வின் டவர்ஸ் தெரியுது. ஸோ அழகாக இருக்குது இந்த இடம் ஆக்சுவலி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பாருங்க சைடில் வந்து வாழை மரம். நீங்கள் மலேசியாவில் வேறு எந்த இடத்துக்கு போனாலும் இந்த வாழை மரங்கள் இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா சிட்டி இதுதான் பார்க்க முடியும். கிராமத்துக்கு போனாதான் நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி. ஆனா ஒரு கேஎல்சிசிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்படி நீங்க இடத்துல பார்க்க முடியாது. அப்படியே திரும்பி பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு வீடு இருக்கு பாருங்க. அந்த வீடு வந்து தகரத்திலே செஞ்சிருக்காங்க. மேல ஓடு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளைவுட் அந்த தகரம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து இங்கே அப்படியே வச்சுருப்பாங்க. அதே போல் ஆப்போசிட்லலாம் இன்னும் வீடுகள்லாம் நிறையா இருக்குது. இங்கே பழமையான வீடுகள் நம்ம நிறையா பார்க்கலாம். இது வந்து ஒரு வில்லேஜ் தான். ஆனால் வில்லேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம பணத்தை வந்து அதில் டோக்கனில் போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ மலேசியா வந்து ரொம்ப சொகுசான நாடு. நம்ம ஊரில் ஒரு 5 ஸ்டார் வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்க, அதே வாழ்க்கை வந்து இப்போ நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி இங்கே வந்தாங்கன்னா அந்த வாழ்க்கையை வாழலாம். இது என்னது? இது வந்து ஒரு ஸ்கூலு. ஓ ஓகே. இங்கே உள்ள ஒரு பள்ளிக்கூடம். இந்த பாருங்க, இது வந்து நம்ம ஊர்ல இருக்கிற பெட்டி கடை. வாங்க காமிக்கிறேன். அண்ணா பட்டுக்கு திறக்கிறாரு. அம்பே வீடியோலாம் இது வட மாதிரிலாம் இந்தியா டூரிஸ்டா. சரி தேங்க இனி மச்சம் கடை அப்போ மச்சம் கடை போலே. இங்கே உள்ள மக்கள் வந்து எப்படின்னா வந்து எடுத்தோடனே வந்து உங்களுக்கு வந்து ஹார்ஸா பண்ண மாட்டாங்க. ஆமாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பழமையான வீடு கிட்டத்தட்ட ஒரு 103 வருடம் ஆயிடுச்சு. 103. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மரம் வச்சுமே வந்து கட்டப்பட்ட ஒரு வீடு. பாருங்க 1921 வந்து இந்த வீடை கட்டியிருக்காங்க. ஆமா, இங்கே நான் இயர் போட்டிருக்காங்க. இங்கே வருஷம் போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம ஊர்ல அந்த காலத்துல இருக்கும்ல ஒரு வீடு, காரைக்குடி செட்டிநாடு வீடுகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடம். ஃபுல்லாமே மரம் தான். மரம் கீழே வந்து பில்லர் போட்டிருக்காங்க. கீழே அங்க கார் பார்க்கிங் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி பயங்கரமா இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பிளான் பண்ணி ஏதோ கார்லாம் எடுத்துறதுக்கு பிளான் பண்ணி கட்டின மாதிரி ஒரு இதா இருக்கு. குறிப்பா வந்து பூனைகள் அதிகமா வளர்ப்பாங்க, அதுக்காகவே இடம் விட்ட மாதிரி இருக்கு. இதுல இப்போ பெயிண்ட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ மேல வந்து ஓடு வச்சிருக்காங்க, கீழே ஃபுல்லா பலகை வச்சிருக்காங்க. அடியிலையும் பலகை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடியில வந்து பலகை தான் வச்சிருக்காங்க. நான் போய் பார்த்தா தெரியுது, அடியில பலகை தான். மரத்துல தான் கட்டியிருக்காங்க. ஃபுல் வீடுமே மரத்துல தான் இருக்கு. மேல ஓடு. நீங்க இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, 100 வருட பழமையான வீடு. ஆனா காரை பாருங்க.